உலகத்தில் உள்ள மக்கள் அனைவருக்கும் மதம் சார்ந்த நம்பிக்கைகள் எப்படி உள்ளதோ அதே போல் அந்த மதம் சார்ந்த வழிபாட்டு தலங்கள் மீதும் அவர்களுக்கு பற்றற்ற ஒரு ஒரு பெரிய பெரிய நம்பிக்கை உண்டு. அதை மாற்று கருத்தே இல்லை. ஒரு ஜெருசலம், ஒரு மெக்கா, என்ன வேணாலும் எடுத்துக்கலாம். நம்ம ஒவ்வொரு உலகத்தில் அத்தனை மதங்களும் இருக்குது. இதை சொல்கிறதுக்கான காரணம் என்னென்னா, இந்த டிடிஎஃப் வாசன் இதை நான் யாரு கூட பேசக்கூடாதுன்னே ஒரு முடிவுலேயே இருந்தேன். மேபி அந்த அவருடைய அந்த சில சம்பவங்கள்லாம் பார்த்தப்பெல்லாம் எனக்கு ரொம்ப வெறுப்பாலாம் இருந்தது. எதுக்கு இவ்வளோ பேர் அது கொண்டாடிக்கிட்டு இருக்காங்கன்னு. குறிப்பாக அந்த பைக்கில் போய் அந்த ரேஸ் விட்டது, அப்புறம் இந்த ஸ்ரீபெரும்புத்தூர் தாண்டி காஞ்சிபுரம் கிட்ட விழுந்து ஒரு இடத்துல ஏறக்குறைய அது ஒரு பெருமாள் கோயில் உள்ள ஒரு ஸ்தலம் தான் அந்த ஏரியா. நான் அந்த டிவியில் பார்த்தேன். திருப்பக்குழின்னு ஒரு ஏரியா. ஜடாயுவுக்கு மோட்சம் கொடுத்த ஒரு இது என்ன உள்ளே வைணவம் சைவம் அதெல்லாம் கொண்டு வரீங்கன்னு நினைக்காதீங்க. குறிப்பாக அந்த டிடிஎஃப் வாசன் இதுக்கு முன்னாடி கார் ஓட்டினார், பைக் ஓட்டினார், கை காலை உடச்சிக்கிட்டாரு, போலீஸ் அளவில் கேஸ் இருக்குது, இவ்வளோ இது இருக்குது, விமர்சனம் இருக்குது, அவருடைய செல்வாக்கை வச்சு வெளியே வந்துடுவார், அதெல்லாம் ஓகே விடுங்க, ரைட்டு, அது தவறு தான் ஒரு பக்கம். ஆனால் எல்லா மதத்தின் மீதுமான ஒவ்வொரு நம்பிக்கை அவங்களுடைய வழிபாட்டு தலம் என்பது உலகத்தில் 2 இந்துக்கள் கோவில்களில் 2 இடத்திற்கு பிரசித்தி பெற்ற இடமாக ஒன்று சபரிமலை, இன்னொன்று திருப்பதி. அதில் பழனி கூட சேர்த்துக்கலாம், தாராளமாக சேர்த்துக்கலாம். உலகத்தில் உள்ள லட்சக்கணக்கான இந்துக்கள் வழிபடுற ஸ்தலம். இந்த இந்துக்களை தாண்டி நம்பிக்கை உள்ள வேற்று மதத்தின் கூட, அது குறிப்பாக திருப்பதியில் கூட உண்டு. திருப்பதியில் யார் வேணாலும் வரலாம், அது கட்டுப்பாடே கிடையாது. அங்கே இன்னும் ஒரு ஃப்ராங்க் வீடியோ ஒன்று, அது எவ்வளோ ஒரு கேவலமான ஒரு விஷயமா மாறி இருக்குது. இப்போ அவர் மேலே திருப்பதி போலீஸ் ஒரு வழக்கு பதிவு செஞ்சுருக்காங்க. அந்த வழக்கு பதிவு செய்து அந்த வழக்குக்கு முன்னாடி ஒரு வீடியோ மன்னிப்புலாம் கேட்குறாரு. அந்த மன்னிப்புலாம் பார்த்தீங்கன்னா பெரிய நக்கலாக இருக்குது. அந்த மன்னிப்புலாம் எனக்கு ரொம்ப பெரிய டவுட். அந்த கோவில்கள் என்னன்னா, நீங்கள் ஃபுல்லாக ஸ்கேன் பண்ணி ஒரு சின்ன எலக்ட்ரானிக்ஸ் டிவைஸ் கூட அதில் கொண்டு போகவே முடியாது. நான் ஒரு தடவை போகும்போது முன்னாடி ஒரு குழந்தை ஒரு பேட்டரி காரோ அல்லது ஏதோ ஒரு சின்ன ஏதோ எடுத்து பண்ணோடனே அது சவுண்ட் அதை பிடுங்கி வச்சுட்டாங்க, கோவப்பட்டாங்க. எப்படி கொண்டு போகலான்னு தெரியாதான்னு குழந்தை தான். அதுக்கப்புறம் விட்டாங்க. இந்த நபர்கள் உள்ளே கொண்டு போய் ஒரு செல்ஃபோனில் ஒரு விளாக் ஒன்று போட்டிருக்காங்க, கிண்டல் பண்ணி கேலி பண்ணி சொல்லுவாங்க. பொதுவாக எனக்கு முன்னோர்கள் எங்கள் தாத்தா பாட்டி அவங்களாம் சொல்லுவாங்க, திருப்பதி பெருமாள் கிட்ட மட்டும் விளையாடாது அப்படின்னு. இந்த புரட்டாசி மாதம் விரதம் இருப்பாங்க. குறிப்பாக இந்த வட மாவட்டங்களில், இப்போ எங்கள் ஊர் பக்கம்லாம் புரட்டாசி மாதம் அது எல்லோரும் அதில் இந்த வைணவம் சைவம்லாம் கிடையாது. பெரிய நாமம் போட்டுக்கிட்டு சனிக்கிழமை விரதம்லாம் இருந்து எங்கள் வீட்டிலலாம் தழுவுலாம் போடுவாங்க. அதில் அதை எல்லாரும் பெரும்பாலுமே ஒரு சந்தான பட காமெடியில் கூட நடக்கும். எம்எஸ் பாஸ்கர் அந்த துளசி தண்ணிக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருப்பார், சாப்பிடாம போய் சந்தானம் போய் எங்கேயோ போய் சுற்றிட்டு அப்புறம் ஒரு அந்த இது கூட அந்த மாதிரி அந்த துளசி தண்ணி பெருமா கோயிலேருந்து வந்த பிறகு தான் அவங்க அந்த உண்ணா நோன்பை முடிப்பாங்க. இது சொல்கிறதுக்கு காரணம் என்னென்னா, திருப்பதி பெருமாள் மீது பலருக்கு அப்படி ஒரு நம்பிக்கை, ஒரு பெரிய நம்பிக்கை உண்டு. அதனால தான் உலகத்தில் உள்ள கோயில்களில் பணக்கார கோயில் அப்படின்றது கோயில். உண்டியில் அவ்வளோ லட்சக்கணக்கான காசு ஒரு நாளைக்கு சேரும். எங்கள் சினிமாவிலேயே நிறைய பேர் சென்டிமெண்ட் உள்ளவங்க. எனக்கு தெரிஞ்சு ஆர்பி சௌத்ரி அவர் மார்வாடியாக இருந்தால் கூட அவர் தன்னுடைய முதல் படம் முடிஞ்ச உடனே அந்த பிரிண்ட் இருக்கு இல்லைங்களா, அப்போ அந்த பிரிண்ட்டை திருப்பதியில் கொண்டு போய் வச்சு வழிபட்டுட்டு தான் அதுக்கப்புறம் அவர் ரிலீஸ் பண்ணுவார். அது ஒரு தொடர்ச்சியாக அவருடைய சென்டிமெண்ட். அது இன்னொரு முக்கியமான ஒரு விஷயத்தை நான் சொல்கிறேன். நான் டிடிஎஃப் வாசனை பற்றி பேசுகிறேன், அது நிறைய பேர் பேசிட்டாங்க. திருப்பதி பெருமாள் கிட்ட போய் விளையாடுறதா அப்படின்றதுக்கான ஒரு விஷயம் என்னென்னா, ஒரு நம்பிக்கையின் பேரில் சொல்கிறது தான். அன்னமாச்சாரின்னு ஒருத்தர் இருந்தார். 14ஆம் நூற்றாண்டில் ஆந்திரா கடப்பாவில் பிறந்த ஒருத்தர். அந்த அன்னமாச்சாரி திருப்பதி வெங்கடேச பெருமாள் மீது பற்று கொண்டவர். அவர் இயல்பாகவே பிறக்கிற பொழுதே சங்கீதத்து மேலே பெரிய ஈடுபாடு, நல்லா பாடக்கூடியவர். பெருமாள் மீது கீர்த்தனைகள், பஜனை இதெல்லாம் பாட ஆரம்பிக்கிறார். பெருமாள் பெரிய பற்றற்ற ஒரு இதுவாகுது. சங்கீதம் இவருக்கு எங்கேருந்து ஊற்றா வருதுன்னு அவங்கள பேரண்ட்ஸாலே கண்டுபிடிக்க முடியல. அவங்க இதெல்லாம் சங்கீத பரம்பரையே கிடையாது. அப்போ நம்ம பாடல் எல்லாம் பார்ப்போம் தெரியுங்களா, பல்லவி, அணுப்பல்லவி, சரணம், ஏறக்குறைய அதெல்லாம் ஏற்றவர், அதை கண்டுபிடித்தவர் அன்னமாச்சாரின்னு ஒரு தகவல் ஒன்று நான் படித்தேன். குறிப்பாக அந்த பல்லவி, அணுப்பல்லவி, சரணம் இதெல்லாம் இப்போ என்ன, இவர் பெருமாள் மீது, திருப்பதி வெங்கடாசல பெருமாள் மீது ஒரு 32,000 பாடல்கள் பாடுறாரு. அப்படி ஒரு பயங்கர பற்றற்ற இது ஆந்திரா முழுக்க அவருடைய புகழ் பரவுது. அவர் கடப்பா விட்டு கிளம்பி ஒரு கட்டத்தில் திருமலையிலே தங்கிடுறாரு. அங்கேயே நினைச்ச போதெல்லாம் பெருமாளுக்கு பாடுறாரு. இந்த பாடிய இதெல்லாம் என்ன பண்ணுறாரு, அந்த காலத்தில் செப்பு தகடு இருக்கு இல்லைங்களா, அதில் பதிவாங்க.
நீங்கள் இன்னும் கூட சில பத்திரங்கள்லாம் வந்து பிரிட்டிஷ்காரங்க காலத்தில் செப்பு தகடில் எழுதின பத்திரம்லாம் இருக்குது வந்து. அப்படி செப்பு தகடில் எழுதி 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 அது என்ன பண்ணுறாரு, அந்த திருப்பதி திருமலையில் உள்ள ஒரு சன்னிதானத்துக்குள் அதை கொண்டு போய் வச்சிடுறாரு. அது யாருக்குமே தெரியாது. இப்போ ஒரு சில வருடங்களுக்கு முன்னாடி தான் அதை கண்டுபிடிச்சிருக்காங்க. கண்டுபிடிச்சி அவர் எழுதுனது வந்து 32,000 பாடல்கள்லாம் அதில் வந்து 20,000 பாடல்கள் 12,000 பாடல்கள் மட்டும்தான் கையில் கிடச்சதுன்றாங்க. வந்து அன்னமாச்சாரியோடைய புகழ் பெரிய புகழாக மாறுது. இவருடைய வாழ்க்கை வரலாற்றை படமாக எடுத்தா என்னன்னு ராகவேந்திர ராவ் டைரக்டர் முடிவு பண்ணுறாரு. தெலுங்கில் மிக பெரிய டைரக்டர் வந்து முடிவு பண்ணுறாரு. அப்போ என்ன பண்ணுறாங்க, தெலுங்கில் உள்ள ஆர்டிஸ்ட் சிரஞ்சீவி, பாலகிருஷ்ணா, ஹரிகிருஷ்ணா, நாகார்ஜுனா, வெங்கடேஷ் மொத்த பேரும் போட்டி போடுறாங்க. சார் நான் நடிக்கிறேன் சார், நான் நடிக்கிறேன் சார்னு அவர் என்ன பண்ணுறாரு, அப்படியெல்லாம் நடிச்சிட முடியாதுங்க, வந்து நான் அதுக்கு டெஸ்ட் ஷூட் எடுப்பேன். ஏன்னா அவர் வந்து ஆந்திர மக்கள் வந்து அவரை வந்து ஒரு ஆன்மீக குருவாகவும் ஆன்மீக இதுவாகவும் அவர் நம்புகிறாங்க. வந்து அதுக்கு டெஸ்ட் ஷூட் எடுப்பேன், அதுக்கு நீங்கள் பொருத்தமாக இருந்தால் மட்டும்தான் நான் உங்களை வந்து இது பண்ணுவேன், அதில் தயவுதாட்சணையே காட்ட மாட்டேன்றாரு. அப்படி நிறைய பேர் விருப்பப்படுறாங்க, நீங்கள் எடுங்கன்றாங்க. டெஸ்ட் ஷூட்டில் யாருமே இல்லை, ஆனால் ஒரே ஒரு நடிகர் பொருந்தி போகிறாரு, அது நாகார்ஜுனா. அவர் பெரிய சந்தோஷம். அதை விட அவங்க அப்பா நாகேஸ்வராவுக்கு மிகப்பெரிய சந்தோஷம். வாழ்நாளில் எந்த நடிகனுக்கும் இப்படி ஒரு பாக்கியம் கிடைக்காதுன்றார். அந்த படம் தான் அன்னமையா. தெலுங்கில் ஒரு சூப்பர் டூப்பர் ஹிட். இப்போ நம்ம வந்து ஒரு பாரதியோ வஉசியோ நம்ம பார்த்ததில்லை, ஆனால் சிவாஜி வடிவில் தான் பார்த்துருக்கோம். ஒரு பாரதி இப்படி தான் இருப்பார்னு சிவாஜி பார்த்தா நமக்கு தெரியுது. வந்து ஒரு கப்பலோட்டி தமிழன் இப்படி தான் இருப்பான்னா அது சிவாஜி தான் வந்து காரணம். ஒரு வீரபாண்டி கட்டபொம்மன்னா அவர் தான் காரணம். ஒரு அன்னமாச்சாரின்றவர் இப்படி தான் இருந்தார், 14ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்தார்னா அந்த அன்னமையா படத்தில் நடித்த நாகார்ஜுன தான் காரணம். அப்போ அந்த படம் டைரக்டர் என்ன சொல்கிறாரு, நாகார்ஜுனாவை கூப்பிட்டு, இவர் வந்து திருப்பதியில் வாழ்ந்த ஒருவர், திருமலையில் பெருமாளை வைத்து 32 பாடல்கள் எழுதியிருக்காரு. அதனால் தம்பி நீ சுத்தபத்தமாக இருக்கணும். சுத்தபத்தமாக இருக்கணும்னா குளிச்சுட்டு செண்டு போட்டுக்கிட்டு இதுன்னு கிடையாது. அவங்க சொன்ன மீனிங் என்னென்னா, தண்ணி அடிக்கக்கூடாது, தம் அடிக்கக்கூடாது, வேறு கெட்ட பழக்கங்கள்லாம் இருக்கக்கூடாது. அதுக்கு என்ன சார் அப்படின்றார். டைரக்டர் எதிர்பார்த்ததை விட வேற விதமாக மாறுறாரு வந்து நாகார்ஜுன. நம்ம ஒரு நாளைக்கு 3 வேளை குளிக்கிறாரு, எந்த கட்டப்படத்தையும் கொண்டு வரதில்லை. அவர் போய் என்ன பண்ணுறாரு, தியானம் பண்ணுறாரு, அவர் எழுதின பாடல்கள்லாம் படிக்கிறாரு, அவருடைய வாழ்க்கை வரலாற்றை படிக்க ஆரம்பிக்கிறாரு. ஒரே ஒரு வேலை தான் சாப்பிட்றாரு. ஏறக்குறைய அவரே வந்து ஒரு பெருமாள் பக்தனாக மாறுறாரு. அதுக்கு காரணம் நாகார்ஜுனா சொல்கிறது என்னென்னா, ஒருத்தருடைய வாழ்க்கை வரலாற்றில் நடிக்கும் பொழுது அவர்களாக மாறினால் மட்டும்தான் அந்த கேரக்டரை நம்ம சிறப்பாக வெளிப்படுத்த முடியும் அப்படின்றார். அப்படி சிறப்பாக வெளிப்படுத்தின படம் தான் அந்த அன்னமையா. அதை வந்து பட்டி தொட்டியும் இதுவாகிடுச்சு. எப்படி வந்து அன்னமாச்சாரி இருப்பார் அப்படின்றதுக்காக நாகார்ஜுனாவுக்கு அவ்வளோ ரசிகர்கள் வந்தாங்க. ஒருத்தர் வந்து 1.5 கோடி ரூபாயில் அந்த கோவிலே அவர் கட்டியிருக்காரு. அதன் திறப்பு விழாவுக்கு நாகார்ஜுனாவை கூட்டு போனார். சொல்கிற வரதுக்கு காரணம் என்னென்னா, அப்படி வந்து திருப்பதி மேல் அளவு கடந்த பற்றுள்ளவர்கள் இது மாதிரி நிறைய பேர் சொல்லிக்கிட்டே போகலாம். கௌசல்யா சுப்ரபாரதம் இருக்கு இல்லைங்களா, அது MS சுப்புலட்சுமி அவர்கள் பாடி தான் இன்றைக்கி வந்து நம்ம அந்த இதில் கேட்டுட்ருக்கோம். விரும்பி பாடினவங்க, இந்தியாவில் தரச்சிறந்த பாடகி. திருப்பதியில் அவங்களுக்கு சிலையே வச்சுருக்காங்க. நீங்கள் கீழ் திருப்பதியில் டவுனில் அங்கே போயிட்டு ஒரு வீடியோ எடுத்து போட்டுக்கிட்டு கண்ணா முன்னான்னு பேசி, அப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற பக்தர்களை வந்து இங்கே சென்னையிலேருந்து அதை வந்து குடோன்னு சொல்லுவாங்க, அது கூட சில பேர் கோவப்பட்டிருக்காங்க, அறைன்றாங்க. கட்டுக்கடங்காத கூட்டம் ஒவ்வொரு நாளும் வரும். இந்த புரட்டாசி மாதங்கள்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா திருப்பதி வந்து ஜேன்னு இருக்கும். நீங்கள் கீழ் திருப்பதி நிரம்பி வழியும். அது மாதிரி நேரங்களில் என்ன பண்ணுவாங்க, பக்தர்களை ஒரே க்யூவில் அவங்கள வந்து வரிசையாக அனுப்ப முடியாது. அப்போ வந்து ஒரு குடோனாக கட்டி வச்சுருப்பாங்க. அறை வந்து ஒரு பெரிய இது. அங்கே நீங்கள் எவ்வளோ நாள் தங்குறீங்களோ உணவு தண்ணீர் எல்லாமே இருக்கும். அதில் வந்து சொல்லுவாங்க, இங்கேருந்து போனவங்க வந்து சொல்லுவாங்க, பெருமாளை சீக்கிரம் பார்த்துட்டியா அப்படின்வாங்க. 2 நாள் குடோனில் போட்டான் அப்படின்வாங்க. வந்து அது சென்னையில் சொல்கிற பாஷை. வந்து காரணம் என்னென்னா, அவ்வளோ சீக்கிரம் போய் பார்க்க முடியாது. அந்த இடத்தில் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த டிடிவி வாசனுடைய கூட இருந்த ஒருத்தர் போய் ஒரு ஃப்ராங்க் வீடியோ எடுக்கிறாங்க. அந்த பூட்டை போய் திறக்கிற மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். அது உள்ளே உட்காந்துட்டு இருப்பாங்க, நாங்களாம் உட்காந்துட்டு இருக்கோம். எப்போ யார் வந்து திறப்பாங்கன்னு ஒவ்வொரு குடோனா அந்த வரிசை பிரகாரம். ஏன்னா இடையில விஐபி பிரேக்கு, அப்புறம் அவருக்கு வந்து தரிசனம், அப்புறமா இதெல்லாம் உண்டு. வந்து இப்படிலாம் நடந்துட்டு இருக்கும்போது அது எப்போ திறப்பாங்கன்னு திறந்த உடனே எல்லாரும் கோவிந்தா 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 கோவிந்தான்னு எழுந்துப்பாங்க. அது மாதிரி போயிட்டு திறக்கிற மாதிரி பண்ணிவிட்டு அதை கேலி பண்ணின்னு ஓடி வரும். அப்புறம் வரிசையில் நின்று கிண்டல் பண்ணுறது. இதுதான் இந்த மாதிரியான. நீங்கள் வெளியில் வந்து நீங்கள் மோட்டர் பைக் ஓட்டு, ரேஸ் காமி, அடுத்தவனை பயமுறுத்து, என்ன வேணாலும் பண்ணிக்கோ. ஒரு மத நம்பிக்கை உள்ள வழிபாட்டு தலத்தின் மீது லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான பக்தர்கள் ஒரு நம்பிக்கை உள்ள ஒரு இடமான அங்கே போயிட்டு சேட்டையெல்லாம் காமிக்காத தம்பி. அது ரொம்ப 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 தவறான ஒரு விஷயம். வந்து இந்த வீடியோ மன்னிப்பு கூட பார்த்தீங்கன்னா ரொம்ப ஏதோ அசால்ட்டான ஒரு மன்னிப்பாக இருக்குது. திருப்பதி போலீஸார் வந்து வழக்கு பண்ணியிருக்காங்க. இதையெல்லாம் தாண்டி எஜமான் ஒருத்தர் இருக்கார் இல்லைங்களா, என் நம்பிக்கைன்னு இல்லை, மற்றவர்கள் கீழே கமெண்ட்ஸில் வந்து போடுறவங்க, அந்த எஜமான் யாருன்னா பெருமாள்.
பெருமாளாக பார்த்து செய்வார் பையா அப்படின்றாங்க. பெருமாளாக பார்த்து செய்யட்டும். நன்றி.